அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். இந்தியாவின் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி 4 லட்சம் கோடி ரூபாயை கடந்துள்ளது என மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். நடப்பாண்டு 4 செமி கண்டக்டர் ஆலைகள் உற்பத்தியை துவங்க உள்ள நிலையில் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி மேலும் அதிகரிக்கும் என அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அதே போல இந்தியாவின் ஐபோன் ஏற்றுமதி கடந்த ஆண்டு 2.03 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். இது கடந்த 2024 1.10 லட்சம் கோடி ரூபாயாக இருந்தது. மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ மதிப்பீட்டின்படி கடந்த 2025 மார்ச் மாதத்துடன் முடிவடைந்த நிதியாண்டில் நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி 11.30 லட்சம் கோடி ரூபாய், ஏற்றுமதி 3.30 லட்சம் கோடி ரூபாய். ஸ்மார்ட் போன் தொழில் துறையே மின்னணு பொருட்கள் துறையில் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. நடப்பு நிதியாண்டில் ஸ்மார்ட் போன் உற்பத்தி கிட்டத்தட்ட 6.76 லட்சம் கோடி ரூபாயாக இருக்கும் என்றும் ஏற்றுமதி 2.70 லட்சம் கோடி ரூபாயாக இருக்கும் என்றும் இந்திய செல்லுலார் மற்றும் மின்னணு பொருட்கள் உற்பத்தியாளர்கள் சங்கம் கணித்துள்ளது. இந்திய ஜவுளித்துறையில் கடந்த 10 ஆண்டுகளில் ரூபாய் 60,000 கோடிக்கு மேல் முதலீடு செய்யப்பட்டுள்ளது என மத்திய ஜவுளித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது குறித்து மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறியதாவது: பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ஜவுளித்துறையை வலுப்படுத்துவதற்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் ஜவுளித்துறையில் 60,000 கோடிக்கு மேல் முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளது. விஎல்ஐ திட்டத்தின் கீழ் ஜவுளி உற்பத்தியாளர்களுக்கு பெரும் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் ஜவுளித்துறையில் புதிய முதலீடுகள் அதிகரித்துள்ளன. மேலும் தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களில் புதிய ஜவுளி பூங்காக்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இதனால் ஜவுளி ஏற்றுமதி மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய ஜவுளித்துறை உலக அளவில் மிக முக்கியமான துறையாக உள்ளது. உலகின் 2வது பெரிய ஜவுளி உற்பத்தியாளராக இந்தியா உள்ளது. ஜவுளி ஏற்றுமதியில் உலகில் 5வது இடத்தில் உள்ளது. அரசின் தொடர் முயற்சிகளால் அடுத்த சில ஆண்டுகளில் இந்திய ஜவுளித்துறை உலகின் முதலிடத்தை பிடிக்கும் என்று அமைச்சர் கிரண் ரிஜிஜு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதன் மூலம் லட்சக்கணக்கானோருக்கு வேலை வாய்ப்பு உருவாகும் என்றும் அவர் கூறினார். அரிய வகை தாதுக்கள் ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தியில் இந்தியா G7 நாடுகளுடன் இணைந்து பணியாற்ற முடிவு செய்துள்ளது. இதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியா சமீபத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இதன் மூலம் சீனாவின் ஆதிக்கத்தில் உள்ள அரிய பூமி தாதுக்கள் சந்தையில் இந்தியாவுக்கு மாற்று வழிகள் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது உலக அரிய பூமி தாதுக்களில் 60 முதல் 70% வரை சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ளன. இந்தியாவில் ஜார்க்கண்ட், ஒடிசா, ஆந்திரா, தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் அரிய பூமி தாதுக்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. ஆனால் தொழில்நுட்பம் மற்றும் சுத்திகரிப்பு திறன் குறைவாக இருப்பதால் இதுவரை பெரிய அளவில் பயன்படுத்தப்படவில்லை. G7 நாடுகளுடன் போடப்பட்ட புதிய ஒப்பந்தம் மூலம் இந்த நிலை மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது.